கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒளிநாடா மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த ஆபிரகாம்? நம்ம எல்லோருக்கும் தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கல்தேயர் என்னப்பட்ட பட்டணத்தில் இருந்து அவர் புறப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பல பிரயாசங்கள், பல பிரச்சனைகளை கடந்து அவர் தேவ வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவருடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்ததை நம்மால் பார்க்க முடியும். இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. அவருடைய உடைமைக்கு அவர் பாதுகாப்பாக இருந்தார். அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருந்தார். தெய்வம் சொன்ன காரியம் நிறைவேறி முடியும் அளவுக்கும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகவும் இல்லை, அவர்களை கைவிடவும் இல்லை. அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். நம்மை நாமே தாழ்த்துவோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு பாருங்க. இந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப ஆரம்பித்தால் தெய்வம் நம்மையும் ஆசீர்வதிப்பார். எந்த காரியம் என்று அல்ல, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சகல காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். God bless you all. Thank you.